சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் பல ஆண்டுகால கோரிக்கை திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே நிறைவேற்றி தரப்படும் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தது திமுக. ஆனால் திமுகவின் 5 ஆண்டுகால மாடல் ஆட்சியின் இறுதி தருவாயில் அக்கட்சி அள்ளி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை பதாகைகளை ஏந்தி கொண்டு நடுவீதியில் அமர்ந்து போராட்டம் நடத்தக்கூடிய அவல கதிக்கு இடைநிலை ஆசிரியர்கள் ஆளாகி நிற்பதுதான் மிச்சம். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன, இடைநிலை ஆசிரியர்களின் நிலை என்ன, பார்க்கலாம் விரிவாக. கடந்த 2009 மே மாதம் 31ஆம் நாள் வரை நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அடுத்த நாளான 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் ஊதிய முரண்பாடு நிலவுகிறது. மே மாதம் 31ஆம் நாள் வரை நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8,370 ரூபாய் அடிப்படை ஊதியமும் 2,800 ரூபாய் தர ஊதியமும் வழங்கப்படும் நிலையில் மறுநாள் முதல், அதாவது அதே ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் 5,200 ரூபாய் அடிப்படை ஊதியமாகவும் 2,800 ரூபாய் தர ஊதியமாகவும் வழங்கப்பட்டதுதான் இடைநிலை ஆசிரியர்களின் இன்றைய கதிக்கு காரணமே. ஆம் ஆண்டு அடிப்படை ஊதியத்தில் 3,170 ரூபாய் வேறுபாட்டில் தொடங்கிய ஊதிய முரண்பாடு இப்போது மொத்த ஊதியத்தில் 20,000க்கும் கூடுதலாக அதிகரித்து நிற்கிறது. ஒரே பணியை செய்யும் இருதரப்பு இடைநிலை ஆசிரியர்கள் இடையே இந்த அளவு ஊதிய முரண்பாடு நிலவுவது நியாயமற்றது என்பதே போராட்டத்தின் ஆணிவேர். இரண்டுக்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வை களைந்து சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை. இவர்கள் வைப்பது புதிய கோரிக்கை அல்ல, நீண்டகால கோரிக்கை. இந்த நிலையில்தான் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் சமவேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை உடனே நிறைவேற்றி தரப்படும் என வாக்களித்து அவர்களின் வாக்குகளின் மீது சவாரி செய்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது திமுக. இதில் சிறப்பு என்னவென்றால் 2009 மே 31 வரை, 2009 ஜூன் 1 முதல் என கிமு கிபி ரேஞ்சுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய விகிதத்தில் நிலவும் இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு திமுகவே முழு மூல காரணம் என்பதுதான். 2009ஆம் ஆண்டு அப்போதைய கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில்தான் இந்த ஊதிய வித்தியாசம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் திருட்டு குணம் என்பது டிஎன்ஏவிலேயே ஊறிக்கிடக்கும் திமுகவோ உண்மையை புதைத்து ஏதோ இடைநிலை ஆசிரியர்களின் இந்த நிலைக்கு அஇஅதிமுக ஆட்சிதான் காரணம் என்பது போன்ற போலி பிம்பத்தை தனது வாக்குறுதியில் கட்டமைத்து திமுக ஆடிய கீழ்த்தரமான வாக்கரசியல் அப்போதே பெரும் விமர்சனத்துக்கு ஆளானது. ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதற்காக திமுக எந்த எல்லைக்கும் போகும், எப்பேற்பட்ட நாடகத்தையும் ஆடும் என்பதற்கு பல சாட்சிகள் இருந்தாலும் அதில் இதுவும் ஒன்று. 1984 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தமிழகத்தில் நடந்த பொதுத் தேர்தலில் மக்கள் தங்களின் இதய தெய்வமாக போற்றிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து அவதூறுகளை பரப்பி
மக்களிடம் ஆட்சி பிச்சை கேட்ட திமுகவுக்கு உண்மையை மறைத்து தேர்தல் வாக்குறுதி என்ற பேரில் நாடகமாடி ஆட்சியை பிடிப்பதெல்லாம் சால்ட் வாட்டர் சாதாரண மேட்டர் என்றே சொல்ல வேண்டும். ஒரே வேலை தான், ஒரே தகுதி தான், ஆனால் சம்பளம் மட்டும் வேறுபாட்டில் இருக்குது. வருஷமெல்லாம் நாங்கள் எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலுமே இங்கே வந்து சென்னையில் வந்து நாங்கள் காத்து கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் சொன்ன வாக்குறுதியை தான் நாங்கள் நிறைவேற்றிடுன்றோம். எங்களுக்கு ஊதிய முரண்பாடு இருக்குது அப்படின்றத எல்லா சங்கங்களும் ஒத்துக்கிறது, எல்லா அமைச்சர்களுமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான தீர்வு தான் கிடைக்க மாட்டேங்குது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். எங்கள் தலைவரோட கையை பிடிச்சி நாங்கள் இந்த மாதிரி தேர்தலுக்கு வந்த உடனே எங்கள் தேர்தல் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களோட கோரிக்கையை வந்து கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாக்குறுதியை தான் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் வீதியில் உட்காந்து இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கேட்குறது ஒரே தகுதி, ஒரே பதவி, ஆனால் ஒரு ஊதியம் மட்டும் வேறுபாடாக இருக்குன்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டில் அவர் சொன்ன அந்த புத்தாண்டெல்லாம் போயிடுச்சு, திருப்பி நிறைய புத்தாண்டுகள் வந்துருச்சு. இந்த புத்தாண்டுலையாவது எங்களுக்கு இந்த கோரிக்கைக்குள்ள தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் 2018ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திய போது அதற்கு ஆதரவு தெரிவித்ததுடன் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என ஓங்கி குரல் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் தற்போதைய விளம்பர முதல்வர் ஸ்டாலின் தான். இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாட்டை அறிவித்துவிட்டு அதற்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துவிட்டு இதெல்லாம் போதாதென்று 2021 தேர்தலில் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என வாக்குறுதியும் அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாக பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடும் இடைநிலை ஆசிரியர்கள் மீது உச்சகட்ட அடக்குமுறையை கட்டவிழ்த்து வரும் திமுகவை விமர்சிக்க வேண்டுமென்றால் வார்த்தைக்கு வார்த்தை பீப் போட வேண்டியிருக்கும் என்பதே சாமானிய மக்களின் கோபமாக உள்ளது. ஒரு மன உளைச்சலோடு இதை கண்டிக்கிறோம். ஏன்னா ஆளுமை பொருந்திய ஆசிரியர்கள், கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர் இறைவனுக்கு சமமானவர்கள். முதல்ல வந்து நாங்கள் கோரிக்கைன்னு கொடுத்தப்போ எங்களுக்கான ஒரு இடம் கொடுத்துருந்தா அந்த இடர்பாடே ஏற்பட்டிருக்காது. எங்களுக்கு இடம் கொடுக்காதது மட்டுமே இந்த போராட்டத்தை இத்தனை தீவிரமாக இருக்கணும் முக்கிய காரணமாக இருக்கும். அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். அடுத்து அரசு வந்து இந்த அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது வந்து ஒரு மனிதத்தன்மையற்ற செயலாக பார்க்கிறோம். இனி வரும் காலங்களிலும் இது இருக்கவே கூடாது. ஆசிரியர்கள் என்பவர் போற்றுதலுக்குரியவர் என்பதை இந்த அரசு உணர வேண்டும். கொடுத்த வாக்குறுதி ஒருபுறம் கிடப்பில் கிடக்க கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் 5 நாட்களுக்கும் மேலாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலக வளாகத்தில் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினர். அப்போதும் காவல்துறை என்னும் ஏவல் துறையை ஏவி தடியடி அடக்குமுறையால் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை சிதைக்க துடித்தது திமுக. ஆனால் வாக்களித்து ஏமாற்றிய ஆளும் அரசை எதிர்த்து உண்ணான் நோன்பிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் மீது ஆளும் திமுக கட்டவிழ்த்த அராஜகம் வெகுஜன மக்களை வெகுண்டெழும் நிலைக்கு ஆளாக்கியதை தொடர்ந்து அப்படியே ஜகா வாங்கிய திமுக ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைக்க 3 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அமைத்து அடுத்த கட்ட நாடகத்தை நடத்தியது. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் இன்னும் நிறைவேற்றலை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து நாங்கள் அமைதியான வழியில் பள்ளிகளில் விடுப்பு எடுக்காமல் நாங்கள் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் விடுமுறை நாட்களில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டுருக்கோம். அப்படி அந்த முறையில் தான் வந்து எந்த பாதிப்பு இல்லாமல் வந்து போராடுறோம். இப்போ வந்து இறுதி கட்டத்தில் வந்து நிற்கிறோம். ஏன்னா இந்த ஆட்சி முடிய போகுதுன்னு
இப்போ ஐயா எங்களுக்கு கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் இங்கே வந்து விடாப்பிடியாக வீதியில் உட்காந்து ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் உடல்நிலை மனநிலை எல்லாம் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு தெருவில் வந்து உட்காந்து போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஏமாற்றம் தானேங்க ஐயா. வந்திருந்தா 4.5 ஆண்டுகளில் நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்லணும், நாங்கள் பாதிக்கப்பட்ட நாள்லேருந்து எங்களுக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு கேட்கல, இன்னையிலேருந்து கொடுங்கன்னா கேட்குறோம். நிறைய ஆசிரியர்கள் இதில் பாதிக்கப்பட்டு இறந்து போய் நிறைய பாதிக்கப்பட்டவங்க தான் இதில் ஜாஸ்தி. ஆசிரியர்கள் வந்து அதிகமானவரெல்லாம் இல்லை, 20,000 ஆசிரியர்கள் இருக்கிறோம் இப்போ பணிக்கு வந்தவங்களோட சேர்த்து எல்லாமே இல்லை. அவங்களுக்கு கொடுக்குறது வந்து இது ஒரு மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை எதுவும் அந்த மாதிரி ஆயிர போகிறது இல்லை. ஆனால் எங்களுடைய கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்றி தரணும். தராமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். பள்ளியே தொடங்கினாலும் நாங்கள் கண்டிப்பாக போக மாட்டோம். திமுகவின் தேர்தல் அறிக்கை பக்கம் 83 வரிசை எண் 311 சமவேளைக்கு சம ஊதியம் என்ற 20,000 இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுமே நிறைவேற்றப்படும் என தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் குழு என்ற பெயரில் அப்போதைக்கு இடைநிலை ஆசிரியர்களை விளம்பர திமுக அரசு ஆஃப் செய்து அனுப்பியதெல்லாம் கேடுகெட்ட ரகம் என்றே விமர்சிக்கப்பட்டது. எங்களுடைய பலகட்ட தீவிரமான போராட்டத்தின் அடிப்படையில் தான் அதை நியாயான ஏற்றுக்கிட்டு முதல்வர் ஐயா தேர்தல் வாக்குறுதி 311 கொடுத்தாங்க. ஆனால் 4 ஆண்டுகளாக கடந்து வரப்போ எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் நீங்கள் பெருமை கொள்றதுக்கான முக்கிய காரணமே அந்த கல்வியின் அடிப்படை தூண்களே எங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தான். அப்படிங்கிறப்ப எங்களுடைய துயர் நீக்கப்படும் ரொம்ப சிறப்பாக நம்பினோம். மனித நேயத்தை கட்டமைக்கிற ஒரு முக்கிய தூணே நாங்கள் தான். எங்களுடைய வளர்ப்பில் தான் குழந்தைகள் வந்து பெருசாகி அவங்க களிமண்ணாக இருக்கவங்க என்ன வகையான சிற்பமாக ஆகிறாங்கன்றது முடிவாகும். அப்படிப்பட்ட எங்களுடைய துயர் நீக்கப்படும் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தோம். 9 நாட்கள் ஆகிறது. 9 நாட்கள் ஆகியும் இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் தீவிரமான களத்தை கட்டமைப்போம் ஒழிய இந்த கோரிக்கை விட்டு கண்டிப்பாக செல்ல மாட்டோம். கோரிக்கை பெற்றே தீருவோம். அக்குழு 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பல கட்ட போராட்டங்களை நடத்திய பிறகும் கூட இன்று வரை அறிக்கை தாக்கல் செய்யப்படவும் இல்லை, ஊதிய முரண்பாடு களையப்படவும் இல்லை. இந்த நிலையில்தான் தங்களின் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இடைநிலை ஆசிரியர்கள். சமூகத்தில் மிக உயர்ந்த புனிதமான மற்றும் கண்ணியமான பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களை சாலையில் அமர்ந்து போராடும் நிலைக்கு தள்ளியதோடு இல்லாமல் அவர்கள் மீது தரம் தாழ்ந்த அடக்குமுறையை ஏவி தமிழக மக்கள் இதுவரை கண்டிராத கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. போராட்டத்தில் இறங்கியிருக்கும் ஆசிரியர்களை புழுதியில் புரட்டி எடுத்து கை கால்களை பேருந்துகளில் அள்ளி போட்டு கைது செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை வழக்கு வேணா போடுங்க சார். நாங்கள் வந்து எங்களை அடைச்சிட்டு போய் மண்டபத்தில் அடைங்கன்னு நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு தேவை சிறைச்சாலையில் போடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எங்களோட கோரிக்கை அப்படிப்பட்ட கோரிக்கை, அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கை. இது நியாயமான கோரிக்கை, வாழ்வாதார கோரிக்கை. அதனால் இங்கே இல்லை, எங்களை கடலில் கொண்டு போய் போட்டாலும் மீண்டும் நாங்கள் வருவோம். இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து போராடுவோம். கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராடுவோம். இது சம வேலைக்கு சம ஊதிய சம நீதி கேட்ட போராட்டம், உரிமைக்கான போராட்டம். இதை நிறைவேற்றலை அப்படின்னா பின்னாடி இருக்க இடைநிலை ஆசிரியர் இனமே அழிஞ்சிடும். சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் காட்டு மிராண்டிகளைப் போல கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய போது ஆசிரியர் ஒருவரின் கையை போலீசார் மிருகத்தனமாக உடைத்த காட்சிகளும், வலியால் துடிதுடித்தபடியே அந்த ஆசிரியர் வலிக்குது சார் என அந்த அதிகாரியிடம் நொந்து கெஞ்சிய வார்த்தைகளும் தமிழகம் இதுவரை கண்டிராத கொடூரம் என்றே சொல்ல வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் என உரத்த குரலில் திமுகவின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறி வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கையை உடைப்பதுதான் அதன் உள்ளர்த்தமா அமைச்சர் சார் என்ற கேள்வியே எழுகிறது.
வந்து கண்டிப்பாங்க சார் ஒரு டீச்சர்ஸை நடத்துகிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு வாத்தியாரை அவர் கையை உடைக்கலாமா? கல்வி இப்படி ஆனா அவனானு நாங்கள் பிடிச்சி குழந்தைங்களுக்கு கையை பிடிச்சி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். எங்கள் கைகளை உடைக்கிற அளவுக்கா சார் நாங்கள் அடிதடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு கல்வியையும் ஒழுக்கத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாமாங்க சார்? அதுவும் நம்ம ஆசிரியர்களை திமுக கழக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறையை நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் எல்லாருமே கருதுகிறோம் சார். இப்படி நடத்துவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்கள் கடவுளுக்கு சமமாக போற்றப்படக்கூடிய தமிழ் சமூகத்தில் ஆசிரியர்கள் திமுகவின் அடக்குமுறையில் சிக்குண்டு அநாகரீக சிதைப்புக்கு ஆளாகி வருவது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பெரும் சினத்துக்கு ஆளாக்கியுள்ள நிலையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் பெண்கள், வைப் வித் MKS, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் என்றெல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு தானே பாராட்டு விழாக்களையும் சிறப்பு நிகழ்ச்சிகளையும் நடத்தி புலகாங்கிதம் அடைந்து ரொம்பவே ஜாலியாக இந்த ஆட்சியின் கடைசி நாட்களை கடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலினின் போக்கு எந்த மாதிரியான டிசைன் என்றே தெரியவில்லை.